வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ப்ராப்ளம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் 8, ப்ராப்ளம் 9, ப்ராப்ளம் 10 பார்க்க போகிறோம். ஸோ மூணு சம்மும் ஒரே மெத்தடில் ஒரே ஃபார்ம் தான், ஆனால் வெவ்வேறு சம்மாக பார்க்க போகிறோம். பார்ப்போம், தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 8 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் the family of curves. The family of curves y equal to mx. கொடுத்துருக்காங்க. where m is arbitrary constants. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 3 சம்மும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ சொல்யூஷன் இது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்போம், இருந்தாலும் அடுத்த சம்மெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ y ஈக்குவல் டு எம்எக்ஸ் கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறோம், y ஈக்குவல்ஸ் எம்எக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்குது. அப்போ டெரிவேட்டிவ் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஒன் இருக்குது. ஸோ அதனால் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் போதும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா dy by dx ஈக்குவல் டு எம் வந்துடும், எக்ஸை பொறுத்து பண்ணும்போது. ஸோ இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக அந்த சம்மில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஒய் நமக்கு கொடுத்துருக்கிறது y ஈக்குவல் டு எம்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எம்மோட வேல்யூ தெரியும். அப்போ y ஈக்குவல் டு dy பை டிஎக்ஸு இன்ட்டு எக்ஸு. சரிங்களா? இது என்னென்ன சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு dy பை டிஎக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்றது நமக்கு சொல்யூஷனாக கிடைச்சிடும். சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷனாக கிடைச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ப்ராப்ளம் 9 பாருங்க. ப்ராப்ளம் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே தான் ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் த ஃபேமிலி ஆஃப் த கர்வ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்வ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் எக்ஸ் பிளஸ் பி. இங்கே ஏவியும் பியும் ஏ கமா பின்றது வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். அப்போ dy பை டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி வந்துருமா. நெக்ஸ்ட் அடுத்து திரும்பவும் பண்ணும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ சைன் எக்ஸ் பிளஸ் பி வந்துடும். சரிங்களா? இப்போ 1 and 2 இப்போ இந்த டேர்ம் மட்டும் ஏ சைன் எக்ஸ் பிளஸ் பின்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? இது திரும்ப தானே எடுத்துட்டு வந்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்ற சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? கான்ஸ்டன்ட். ஆனால் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கர்வ்ஸில் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ட் சம் கொஞ்சம் கவனிச்சிங்க. ப்ராப்ளம் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்ளம் 10 பாருங்க. ஸோ ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதே தான் ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் த ஃபேமிலி ஆஃப் த கர்வ், ஃபேமிலி ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிப்சஸ் இந்த எலிப்சஸ் கொடுத்துருக்காங்க. எலிப்சஸ் ஹேவிங் ஃபோசி ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் சென்டர் அட் த ஆரிஜின். ஸோ இதுதான் எலிப்ஸ்ன்றத நமக்கு முக்கியம். இப்போ எலிப்ஸோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எலிப்ஸுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தெரியும். ஸோ இது ஞாபகம் இருந்தால் தான் நம்மளால அடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம டெரிவேட்டிவ் பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்க, எத்தனை கான்ஸ்டன்ட் 2 இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறீங்க. சரியா? டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன்
வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸை பொறுத்து பண்ணும்போது அப்போ நமக்கு 2x வந்துடும் பை ஏ ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 2ya பை பி ஸ்கொயர் இன்ட்டு அடுத்தது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சால்வ் பண்ணணும். இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் இருக்கும், ஒய் பை பி ஸ்கொயர் இருக்கும், இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். சரிங்களா, இந்த 2 அந்தாண்ட போயிடுச்சுன்னா அது 0 ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் பை ஏ ஸ்கொயர் அந்த பக்கம் இந்த 1 பை ஏ ஸ்கொயர் அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க. ஓகே, இப்போ ஒய் பை பி ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை தான் எடுத்துக்கலாம் மைனஸ் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் வந்துடுங்களா. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 1 பை பி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, இது திரும்ப தான் எடுத்துருவாங்க. இப்போ இந்த எக்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா, அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் பை எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் இந்த பி ஸ்கொயர் இருந்தால் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் இது வந்து ஃபைன் பண்ணிட்டோம். ஒய் டிஒய் பை டிஎக்ஸு y by x dy by dx minus b square by x. இப்போ டிஃபரன்ஷியேட் வித் போத் சைடு ரெண்டு பக்கமும் ஒன்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் திரும்ப பண்ணி, ஏன்னா இது ஒரு டைம் பண்ணியிருக்கோம் dy by d இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சிச்சு. இன்னொரு டைம் பண்ணலையா, ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது ஸோ அகைன் நமக்கு y by x வந்துடும். இங்கே அடுத்து பண்ணும்போது இதை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே தான் இதை வச்சு இது பண்ணுறோம், இதை வச்சுட்டு இது பண்ணுறோம் ப்ளஸ் திரும்ப எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ பாருங்க காமனாக இங்கே இது எக்ஸ் இருக்குங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்னென்னு இது இருந்தாலும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈக்குவேஷனுக்கு இருந்தாலும் எடுத்துகிட்டு போகும்போது எக்ஸஸ் எல்லாத்தையும் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணலாமா. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா திரும்ப நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒய் எக்ஸு டிஒய் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மல்டிப்ளை பண்ணும்போது இது இதெல்லாம் போய்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற சொல்யூஷன் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நீங்கள் இதுல இருந்து இன்னொரு ஸ்டெப் சால்வ் பண்ணி பார்க்கணும். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எல்சிஎம் எக்ஸ் டிஒய் எக்ஸ் டி ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ஸோ அதை பண்ணும்போது இந்த சொல்யூஷனுக்கு எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இதை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 10. ப்ராப்ளம் 10 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த கர்வ் சர்க்கிள்ஸ் டச்சிங் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் த ஆரிஜின். எக்ஸ் ஆக்சிஸில் டச் சர்க்கிள்ஸ் வந்து டச் ஆகும்போது அது ஆரிஜின், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆரிஜினாக இருக்கும்போது நமக்கு என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் the differential equation of the family of circles touching. So இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். the x axis வந்து at origin சொல்லிட்டோம், ஆரிஜின். சரிங்களா, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆரிஜின்ல இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம சர்க்கிளான ஈக்குவேஷன் தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ன்றது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு 0. அப்போ ஒய் ஆக்சிஸ் ஏன்ற ஒரு பாயிண்ட்ல எடுக்கிறோம்னா அப்போ எக்ஸ் 0, a அப்படின்றத எடுப்போம். சரிங்களா, ஸோ அப்போ எடுக்கும்போது அது சென்டரோட ஃபேமிலி ஆஃப் த கர்வ் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எடுப்போம். ஸோ இதை திரும்ப நம்ம பண்ணும்போது ஈக்குவல் டு 2ay.
சரிங்களா? இது ஈக்குவேஷன் இது சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. அப்ப இதுலயே தெரியும் நமக்கு ஆன்சர் வரும்போது dy/dxல வந்துரும். சரிங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் ஒன்ஸ் டி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ வச்சு பண்ணும்போது 2x + 2y வந்துருமா? ஈக்குவல் டு 2a இன்டு dy/dx வருமா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல கொஸ்டின்லயே பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த சர்க்கிள் டச்சிங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆரிஜின். அப்ப எக்ஸ் வந்து 0, ஒய் மட்டும் தான் வேல்யூ வரும். ஸோ அதனால தான் இங்க நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல x2 y - a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ x2 + y2 ஈக்குவல் டு 2a(y)ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2x to a dy/dx வந்துரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல இருந்து 2 காமனா எல்லா இதுலயும் வெளிய எடுத்தீங்கன்னா நமக்கு x + y 2a dy/dx வந்துரும். ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆயிடலாம். அப்ப x + y a இன்ட்டு dy/dx வந்துரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா திரும்ப a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா x + y இது என்னென்ன வந்துருச்சுன்னா dy/dx டிவைடட் பை என்னென்ன வரும்போது dy/dx வந்துரும். சரிங்களா? ஸோ a ஓட வேல்யூ இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுவோம். a ஓட வேல்யூ வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஏவை எடுத்துட்டு போயிட்டு சப்ஸ்டிட்டிங் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நமக்கு x2 + y2 2ay தானே கொடுத்துருந்தோம். அங்கே 2ay இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். x + y dy/dx பை dy/dx. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கெட் இட் ஆன்சர். ஸோ இப்போ dy/dx x2 + y2 ஈக்குவல் டு 2xy வருங்களா? இது உள்ள பண்ணும்போது ப்ளஸ் திரும்பவும் அகைன் உள்ள மல்டிப்ளை 2y2 வந்துருங்களா? dy/dx வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே போதுமான ஆன்சர் தான். ஸோ இதுல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க வேணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா dy/dx இருக்குங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா dy/dx x2 + y2 மைனஸ் 2y2 dy/dxன்னு வரும் ஈக்குவல் டு 2xy வந்துடும். ஸோ அகைன் திரும்ப இதில் வந்து காமனா dy/dx வெளியே எடுத்துட்டீங்கன்னா நமக்கு x2 + y2 மைனஸ் 2y2 ஈக்குவல் டு 2xy வந்துடும். ஸோ இதில் ஒரு y2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா dy/dx x2 மைனஸ் y2 ஈக்குவல் டு 2xy. ஸோ நமக்கு தெரியும் dy/dx தான் நமக்கு வேணும் ஃபர்ஸ்ட் ஆர்டரில். ஸோ அப்போ 2xy பை x2 மைனஸ் y2ன்றது தான் நமக்கான சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? ஃபார்மேஷன். ஸோ இது வரைக்கும் 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவோட. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 10 போட்டால் இன்னும் ஏதாவது நியூவாக வீடியோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் திரும்ப அப்லோட் பண்ணுவோம். ஸோ அடுத்த யூனிட்ல நம்ம தேவையானதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு அடிக்கடி வீடியோஸ் வரும். தேங்க்யூ.